எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம மகரத்வஜன் ஒரு ஒருத்தரோட கதை, அதை கேட்போம். அதை என்னன்னு அந்த கதையை தெரிஞ்சுப்போம். அந்த கதையில என்னன்னா, அது மகரத்வஜன் ஆஞ்சநேயரோட பிள்ளை. அது பெரும்பாலும் அது பெரும்பாலும் தெரியாது. ஆஞ்சநேயரே இவரே வேண்டான்ட்டார், அதை சொல்ல வேண்டாம், வெளியில சொல்லணும். ஆஞ்சநேயர் பிரம்மச்சாரின்றது எல்லாத்தையும் இதுவாகிட்டு பிரம்மச்சாரி கடைபிடிச்சாரு. அது மாதிரி அவர் பிரம்மச்சாரியாகவும் இருந்திருக்காரு. அதனால அதை சொல்ல வேண்டாம்னு மகரத்வஜனே சொல்லி தன்னுடைய கதையை பெருசாக பரப்ப வேண்டாம், தன்னுடைய கதையை எந்த ஹிஸ்டரியிலையும் கொண்டு வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதா வியாச ராமாயணத்தில் இருக்கு. அது இருக்கட்டும். அது மகரத்வஜன் எப்படின்னு சொல்றேன். ஆஞ்சநேயர் முதல்ல குஞ்சிகஸ்தலான்னு ஒரு தேவகன்ி. வாயு பகவானுக்கு அந்த தேவகன்னியை ரொம்ப பிடிக்கும். அவகிட்ட அவளுக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு. அவர் ரொம்ப விரும்பி அந்த குஞ்சிகஸ்தலாவை ரொம்ப விரும்பி நேசிக்கிறார். 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமா இருக்கா. இருந்தாலும் குழந்தைகள் இல்லை. அதை இந்திரன் தெரிஞ்சுட்டான்னு சொல்லுவா, நீ இங்க அந்யோன்யமா இருக்கிறதில்ல, உங்களுக்கு குழந்தைகள் பூமியில பிறவி எடுத்து போனாதான் உங்களுக்கு குழந்தைகள்லாம் பிறக்கும். இங்க எல்லாம் நீங்க இது மாதிரி இங்க குழந்தைகள்லாம் பிறக்காது, அதையெல்லாம் நீங்க மனசுல நினைச்சு அந்த இதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்கன்னு கேட்பார். ஆஞ்சநேய வாயுபவன் ஆக்சுவலாக இந்திரன் கேட்பார், எங்களுக்கு குழந்தை வேணும்னு. அது சொல்லுவார், நீங்கள் 2 பேரும் பூமியில பிறவி எடுத்து குழந்தைய குழந்தைய பத்தினா அந்த குழந்தை வீரனா இருக்கும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து கொடுக்குறார் இவர் இந்திரன் சொல்றார். அந்த அவாதா என்ன பண்றா, அந்த வாயு பகவான் கேசரியாவும் அந்த குஞ்சிகஸ்தரா அஞ்சனா தேவியாவும் பூலோகத்தில் பிறக்கிறான். பிறந்த அவளுக்கு கல்யாணம், அவளுக்கு பிறக்க குழந்தை தான் ஆஞ்சநேயர், சின்ன குழந்தை ஹனுமன். ஹனுன்னா தாடை, ஞாபகம். சான்ஸ்கிரிட்ல ஹனுன்னா தாடை, மண்ணுன்னா பெருத்தது, தாடை பெருத்தவனா தான் ஹனுமன். குரங்கோட முகம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஹனுமானோட முகம் தாடை எவ்வளோ பெருசாக இருக்கும். தாடை பெருத்தவன்ற அர்த்தம் அதுக்கு ஆக்சுவலா. இதெல்லாம் இது மாதிரி கதைகள் வரும்போது சொன்னாதான் தெரியும் நமக்கு. எனக்கும் சொல்ல வரும், சாதாரணமாக பேசும்போது அதெல்லாம் ஞாபகம் வராது. இந்த தாடை பெருத்தவன்றது அர்த்தம். இந்த குழந்தை என்ன வளர்றது, இந்த குழந்தை பயங்கர வில்லாதி வில்லனா இருக்கு. இது என்ன பண்றது, ஒரு நாள் சூரியனை பார்க்குது. சூரியனை பார்த்தோன்னா பழம் மாதிரி இருந்தோடனே இந்த சூரியனை பறித்து சாப்பிடணும்னு விளையாட ஆரம்பிக்கிறது. சூரியன்கிட்ட விளையாட ஆரம்பித்த உடனே சூரியனை போய் பிடிக்கிறதுக்கு போகிறது. கீழே இருந்து போகிற வழியிலே சூரியனுக்கு தெரியுது இது வர வேகம், காற்று வேகம், நடுவில் யாரோ துரத்துறாங்க, எல்லாரையும் ஜெயிச்சுட்டு பாட்டுக்கு போகிறது. இப்போ தெரிஞ்சின உடனே சூரியனுக்கு தெரியாது. சூரியன் இந்திரன்கிட்ட சொல்கிறான், அந்த யாரு பாரு அப்படின்னு. இந்திரன் என்ன பண்ணுறாரு, தடுக்கிறார். தடுத்து இந்திரனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் சண்டை வருது. சண்டை போடும்போது இந்திரன் என்ன பண்ணிடுறார், வஜ்ராயுதத்தால வேற வழியே இல்லை, அந்த குழந்தைய பிடிக்கவே முடியல. அசாத்திய சூரனா இருக்கு, தடுக்கவும் முடியல. இந்திரன் வேணும்னு பண்ணல, ஆனால் வேற வழி இல்லை. அவரோட டிராவலை தடுக்கணும்னா, அவரோட பிரயாணத்தை, சூரியனை நோக்கிய பிரயாணத்தை தடுக்கணும்னா அதுக்கு ஒரே வழி தாக்கினாதான், வேற வழி இல்லைன்னு எந்தெந்தோ ஆயுதங்கள்லாம் வச்சு யூஸ் பண்ணி பார்க்க முடியல. கடைசியில் வஜ்ராயுதத்தை எடுத்து அடிக்கிறார். அடித்த உடனே குழந்தை அந்த வஜ்ராயுதத்தில் தாங்க முடியாது. வஜ்ராயுதத்தில் தாங்க உடனே அடிப்பட்ட உடனே குழந்தை கீழே விழுது, செத்து போயிடுது. ஆல்மோஸ்ட் செத்து போயிட்டு தான். ஆனால் சாகலை, கொஞ்சோண்டு உயிர் இருக்கணும் சில இடத்துல சில கதைகளில் சொல்லுவாள். இந்த மாதிரி இருந்த உடனே அந்த குழந்தை கீழே விழுந்துருது. விழுந்த உடனே வாயுதேவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. வாயுதேவன் தானே அடுத்த ஜென்மத்தில் பிறவியில் வாயுதேவன் பிள்ளை தானே. போன ஜென்மத்தில் வாயுதேவன் தானே கேசரியா இருக்கார். கேசரியோட பிள்ளை தானே. வாயுதேவன் தனக்கு ஒரு பிள்ளை வேணும்னு கேட்டு வாங்கினது தானே ஆஞ்சநேயர். கேசரி உருவில் அவருக்கு குழந்தையா பிறந்தது. உடனே கோபம் வந்த உடனே என்ன பண்ற, வாயுதேவன் காற்றுடைய அந்த காற்று உலகத்தில் இருக்கு இல்லையா, அதனோட அசைவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறார். குறைச்ச உடனே எல்லா ஜீவராசிகளும் மூச்சு முட்டுறது. இதுல கதையில எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறுத்திடுறார். வாயு பகவானுடைய அந்த மூமெண்ட்டை நிறுத்திடுறாருன்னு சொல்லுவாங்க. நிறுத்தினா அந்த க்ஷணமே எல்லா உயிரும் செத்து போயிடும். நிறுத்தலை, கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வர்றாரு பிடிக்காம. இவன் இந்த மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அது ஒரு கஷ்டத்தை கொடுக்குறது இல்லையா. அந்த கஷ்டத்தை பார்த்த உடனே எல்லாரும் போய் பரமசிவன்கிட்ட முறையிடுற. பரமசிவன் வாயு பகவான் இது பண்ணி அந்த குழந்தைய உயிர்ப்பிச்சு கொடுக்குறார். ஈஸ்வரன் தான் பரமசிவனுக்கு ஆஞ்சநேயருக்கு உயிர் கொடுத்தது, மறுபடியும் உயிர் கொடுத்தது அவர் தான். உயிரை உயிர்ப்பிச்சுட்டு அவருக்கு நீ என்னுடைய அம்சம், இப்போ நான் தான் உன்னை உருவாக்கியிருக்கேன், அதனால நீ என்னுடைய அம்சம், இன்னைக்குமே நீ அசாத்திய வீரனாகவும் அவன் இருப்பேன். அதனால தான் ஆஞ்சநேயர் இப்போ பரமேஸ்வரனோட அம்சம் சொல்லுவாள், ஈஸ்வரனுடைய அம்சம்னு சொல்லுவாள்.
என்னுடைய அம்சம்னு சொல்லி ஆஞ்சநேயரை வாழ்த்தி அனுப்புகிறார். அதே மாதிரி இப்போ இவர் என்ன சொல்கிறார், அந்த நேரத்தில் வந்த வாயு பகவான் வந்து என்னால் காற்றால் இந்த குழந்தைக்கு எந்த தொந்தரவும் இருக்காதுன்றா. அக்னி பகவான் வர, அக்னி பகவான் என்னால் இந்த குழந்தைக்கு எந்த தொந்தரவும் வராதுன்னு சொல்கிறார். வருண பகவான் வர, மழையால் எந்த தொந்தரவும் இருக்காது, நெருப்பால் எந்த தொந்தரவும் இருக்காது, மழையால் எந்த தொந்தரவும் இருக்காது, காற்றால் எந்த தொந்தரவும் இருக்காது இந்த குழந்தையோட வளர்ச்சியில் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி இவர் பிரம்மா வந்து நீ வந்து நினைச்ச ரூபம் எடுக்க முடியும், நினைச்ச சைஸ் பெருசாக முடியும், சின்னதாக முடியும், நீ நினைச்சது எல்லாமே நடக்கும், நீ நினைச்ச இடத்துக்கு போக முடியும், நீ நினைச்சதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு அவர் வர கொடுக்குறார், பிரம்மா வர கொடுக்குறார். பெருமாள் என்ன சொல்ற, நீ என்னுடைய ஒரு அவதாரத்தில் நீ என் கூடயே இருப்ப கடைசி வரைக்கும் அப்படின்னு விட்றார். அதுதான் ராமாவதாரத்தில் அனுமானம் வந்திருக்கு. இந்த பிறந்திருக்க இந்த அவதாரம் பூரா ராமர் கூடயே இருக்கிறது. அதே 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 மாதிரி வந்து யமன் வந்து அவருடைய கதையை கொடுக்குறார். அதுதான் ஈஸ்வரன் இது ஆஞ்சநேயர் கையில் இருக்க கதை வந்து யமன் கொடுத்தது. யமன் அந்த கதையை கொடு, இந்த கதை உங்கள் கையில் கூட நான் யாரும் ஜெயிக்க முடியாது, இந்த கதையை யாராலையும் இந்த கதையை ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் இவர் போய் இவர் ராவணன் தாக்கினப்ப கூட இந்த கதையை வச்சுட்டு அவர் எவ்வளவோ சாதிக்கிறார். இந்த ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா கதை இல்லாத இருக்கவே இருக்காது. கதை வந்து யமன் கொடுத்தது. இந்த ஆஞ்சநேயர் வந்து அவளுக்கு உருவானதையே எப்படின்னா, ராமரோட தசரதனுக்கு குழந்தைகள் இல்லாத ரொம்ப நாள் குழந்தைகள் இல்லாமல் இருந்ததுனால என்ன பண்ணார், தசரதன் இருந்து அந்த ஒரு பாயசம் யாகம் பண்ணுறார், புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணுறார். அதில் வந்து ஒரு பாயசம் வருது, அந்த பாயசத்தை குடிச்சிட்டு வைக்கிறான்னு கதை இருக்கு இல்லையா. அந்த வெறும் பாத்திரத்தை அங்கே வச்சப்ப பருந்து தூக்கின்னு போயிடுதான் அந்த பாத்திரத்தை. அந்த பாத்திரத்தை தூக்கிட்டு போனோடனே வாயு பகவான் பார்த்துட்டு இது என்ன, இது பருந்து எடுத்துட்டு வந்து இந்த பாத்திரத்தை வாயு பகவான் தானே காற்றுல தானே இருக்க, பாத்திரத்தில் பிடிக்கி பார்த்த உடனே அதுக்குள்ளே பாயசம் வந்து சுட்டுருக்குமா. அவளோட ஞானத்தில் பார்த்தா இது என்னன்னு பார்த்தா சாதாரணமாக அவளுக்கு தெரியாது. ஒரு பொருளை குறிப்பிட்டு இது என்னன்னு பார்த்தாள்னா அது அதனோட பூர்வீகம் என்னன்றது அவளுக்கு தெரியும். அதை பார்த்த உடனே இது தசரத புத்திரகாமேஷ்வரத்தில் வந்து தெரியுது. உடனே அதை எடுத்துன்னு போய் குஞ்சிகஸ்தலா இருக்கா இல்லையா, இந்த பிரிவியில் அஞ்சனா தேவியா இருக்கா இல்லையா, அவளுக்கு அவள் வாயில சொட்ட விட்டுறாரு. சொட்ட உடனே அது வயத்தில் போகிறது. அதுதான் கர்ப்பமாகி ஆஞ்சநேயராக பிறக்கிறான். ஆஞ்சநேயராக அப்படி தான் பிறக்கிறார். ஆக்சுவலாக கேசரியோட ஒய்ஃபாக இருந்தாலும் இவர் கொடுத்த இப்போ இந்த பாயசத்தினால தான் பிறக்கிறாருன்னு அது ஒரு கதை இருக்குது. இவர் வாயு பகவான் எடுத்துன்னு போய் இந்த பாயசத்தோட ஒரு சொட்டை அதில் வாயில் விட்டதுனால தான் ஆஞ்சநேயர் உருவானான்று அது ஒரு கதை இருக்குது. இது இப்படி இருக்க ஆஞ்சநேயருக்கு இது மாதிரி ஆனோடனே சூரியன் என்ன சொல்கிறார், இப்படி ஒரு அசாத்தியமான ஒரு வீரமுள்ள ஒரு சின்ன குழந்தைய நான் பார்த்ததே இல்லை, அதனால இந்த குழந்தைக்கு எல்லா கலைகளையும் நான் கற்றுத்தரேன், ஆச்சாரியனாக இருக்கேன் அப்படின்றார். சரின்ட்டு ஆஞ்சநேயர் வந்து போகிறார், சூரியன்கிட்ட போய் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டார். அதுக்கு என்ன சொல்கிறார் சூரியன், நான் கற்றுத்தரேன், ஆனால் நான் ட்ராவல் எப்போதாலும் சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருப்பேன், அதனால் நான் முன்னாடி எவ்வளோ வேகத்தில் போகிறேனோ என் கூடயே வந்து கற்றுக்கணும் அப்படின்றார். ஆஞ்சநேயர் சரின்றார். ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறார், வேகம் 7 ரதத்தில் சூரியன் ஓடுற வேகத்துக்கு ஆஞ்சநேயர் ரிவர்ஸில் ஓடினான். சூரியனுக்கு முன்னாடி நின்றுட்டு ரிவர்ஸில் ஓடிட்டே சூரியன் சொல்ல அந்த வித்தைகளை ஏன் கற்றுட்டாராம். அப்போ அது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமா இருக்கும். சூரியன் எல்லா வித்தையும் கற்றுக் கொடுத்துருக்காரு இருக்கு குழந்தைக்கு. எல்லாமே கற்றுக் கொடுத்த உடனே என்ன ஆகுது, இந்த வியாக்கரண வித்தைன்னு ஒரு இது, வியாக்கரண பண்டிதன்னா அந்த வித்தையில் பண்டிதன் ஆகணும். நவ வியாக்கரணம் 9 வித்தைகள், அது அந்த வித்தைகளை கற்றுக் கொடுக்கணும். அந்த வித்தைகளை கற்றுக் கொடுக்கணும்னா அந்த கற்றுக்கிறவா வந்து சம்சாரியாக இருக்கணும், பிரம்மச்சாரியாக இருந்தால் முடியாது. அதனால் அந்த வித்தை மட்டும் சூரியனால இவர் கற்றுக் கொடுக்க முடியல. இவர் வேணும்னு கேட்குறார். உடனே இதுக்கு என்ன வழி பண்ணுறதுன்னு இவர் மகாவிஷ்ணுக்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுறாரு, ஈஸ்வரர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறார். ஈஸ்வரன் மகாவிஷ்ணுவும் பிரம்மா 3 பேரும் ஒன்றா சேர்ந்து சூரியனை நீ தான் உன்னோட சிஷ்யன் தான், நீ தான் அதுக்கு ஏற்பாடு பண்ணணுன்ற. உடனே என்ன பண்ணுறார், அவர் வந்து அவருடைய இதால் அவருக்கு வர்ச்சலான்னு ஒரு ஒய்ஃபு சூரியனுக்கு, அந்த ஒய்ஃபு அந்த வர்க்கலான்னு ஒரு ஒய்ஃபு, அவன் மூலமாக ஸ்வர்ச்சலான்னு ஒரு குழந்தைய உருவாக்குறார். சூரியநாராயணன் உருவாக்குறார். சூரியநாராயண பொண்ணு ஸ்வர்ச்சலான்றவன், அவளை வந்து பிரம்மச்சாரியாக வளர்க்குறார். அவள் பிரம்மச்சாரியாக இருந்துட்டு இருக்கா. அனுமனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து ஈவன் அவள் கல்யாணம் ஆயிருந்தா கூட அவளோட பிரம்மச்சாரிய விரதம் விடலை. 2 பேரும் கல்யாணம் ஆகணும் தான் அந்த இதில் இருக்க ஒழிய அவள் பிரம்மச்சாரிய விரதத்தை கடைப்பிடிக்கலையா பிடிக்கலையான்றது அவள் 2 பேருக்கு மட்டும்தான் தெரிஞ்ச விஷயம். அதனால இவர் என்ன பண்ணிடுறார், நான் சூரியநாராயணன் அந்த நவ வியாக்கரண வித்தியை கல்யாணம் ஆனவன்றதுனால சொல்லி கொடுத்துறாரு எல்லாத்தையும்.
எல்லா பற்றியும் அப்படி கற்றுக்கிறார். அப்படி கற்றுட்டு அந்த வித்தியை கற்றுட்டு அவர் வந்துடுறாரு. அந்த சொச்சலா இருக்காளே, அவன் என்ன பண்ணுறா, கொஞ்ச நாள் அவளுக்கும் இல்லற வாழ்க்கையில் பிடிப்பு இல்லை. அவளும் என்ன பண்ணுறா, அப்படியே சுற்றின்னு இருக்கா. சுற்றிட்டு இருந்து கடைசியில் கடலில் ஒரு மீனாக உலாவின்னு இருக்கா. ஒரு மீனாக உலாவின்னு இருந்தப்ப இந்த அவன் என்ன பண்ணுறா, இந்த ஆஞ்சநேயர் வந்து இலங்கையை எரிச்சிட்டு வந்து வாழை கடலில் நினச்சார் பற்றியா. கடலில் நினச்சி அடைச்சப்ப அவர் உடம்புல வேர்வை வந்துதான். அந்த வேர்வை சிந்தித்தான். சிந்தினப்ப அந்த பக்கமாக சொச்சலாதேவி மீன் உருவத்தில் வந்தா பார்த்தீங்களா, அவள் வாயில் அந்த வேர்வை விழுந்துட்டான். அந்த வேர்வை விழுந்ததுனால அந்த வேர்வை அந்த வயிற்றுக்குள்ளே போய் அது ஒரு குழந்தையா உருவாருது. அந்த இது இந்த மீன் அப்படியே சுற்றிட்டு இருக்கு. சொச்சலாதேவி மீன் சுற்றிட்டு இருக்க. சுற்றிட்டு இருக்கும்போது இந்த வயிற்றுல ஆஞ்சநேயர் வேர்வையில் உண்டான குழந்தை ஒன்று உருவாகிட்டு இருக்கு. இது இவன் சுற்றிட்டே இருந்தப்ப அந்த மயில் ராவணன் இருக்கா பாருங்க, ராவணனோட ஃப்ரெண்டு மயில் ராவணன், ராயனோட அண்ணன் தம்பி. அவன் ஒன்று விட தம்பின்ற மாதிரி அவன் என்ன பண்ணுறான், அந்த இந்த மீனை பார்த்து மீனவர்கள் மீனை அறுத்த உடனே உள்ளுக்குள்ளே குழந்தை இருக்குது. குழந்தை இருக்குன்னு பயந்து அதிசயப்பட்டு கொண்டு போய் இவங்கிட்ட கொடுத்துட்றேன், அந்த மயில் ராவணன்கிட்ட கொடுத்துட்றேன். மயில் ராவணன் என்ன பண்ணுறான், மயில் ராவணன் அவனுக்கு சான்ஸ்கிரிட்டில் பேர். மயில் ராவணன் அதை வாங்கி பார்த்துட்டு குழந்தை எப்படி இருக்கணும்னா குழந்தை வளர்க்குறான். குழந்தை 2 வயசுலேயே அது பயங்கர பிரம்மாண்டமாக வளர்றது, பயங்கர பவரும் கௌரவமாக இருக்குது. ஆஞ்சநேயோட குழந்தை இல்லையா, பயங்கர பவரும் கௌரவமாக உருவாருது. இதை பார்த்த உடனே ஆகா இந்த குழந்தைய விடக்கூடாதுன்னு அந்த குழந்தைய நல்லா வளர்த்து விட்டு நல்லா எல்லா விதியும் கற்றுக் கொடுத்து தன்னோட அரண்மனைக்கு பாதுகாவலாக வச்சிடறான். பாதாள உலகத்துக்கு பாதுகாவலாக வச்சிடறான். அவனுக்கு மகர துவஜன்னு பேர் எடுத்துடுறான். மகரம்னா மீன், துவஜன்னா மீன் வயிற்றுலேருந்து உருவானவன். அதனால் மகர துவஜன் அவனுக்கு பேர் வச்சு அவனை அங்கே வச்சிடுற. அவரோட அரண்மனையில் வகிராவனும் பாதாள உலகத்துக்கு காவலாக போட்டுறான். இதுதான் மகரத்வஜன் கதை. அதுக்கப்புறம் அந்த கதை தான் உங்களுக்கு தெரியும். ஆஞ்சநேயர் வந்து பகிராவணர் வந்து ராமலட்சுமணன் கலந்துட்டு வருது. ஆஞ்சநேயர் வந்து அந்த மகிராவணனை அழிக்கிறது, மயில் ராவணனை அழிக்கிறார் இல்லையா. அப்போ நடுவில் வருவான் பாருங்க. அப்போ தான் இந்த மகரத்வஜன் பாதுகாத்துட்டு இருப்பான். மகரத்வஜன் கூட ஆஞ்சநேயர் சண்டை போடுவார். எவ்வளவு சண்டை போட்டாலும் முடியாது. கோவப்படுவார் அவன் மேலே, ஆனால் வேலை கோவப்பட முடியாது. என்னென்னு புரியாமல் அவங்ககிட்ட கேட்கும்போது நான் ஆஞ்சநேயரோட புத்திரன் தான் அவன் சொல்லுவான். அவன் சொன்ன அப்புறம் அவன் எங்கள் அம்மா எனக்கு சொல்லியிருக்கான்னு சொன்ன அப்புறம் தான் அவனுக்கு தெரியுது தன்னோட பிள்ளைன்றது. ஆக மகரத்வஜன் கதைன்றது இதுதான். இது மகரத்வஜன் கதை. இன்னும் இது இதில் வந்து ஆக்சுவலாக இது ஆஞ்சநேயர் கதைன்னு தான் சொல்லணும். ஆனால் மகரத்வஜன் தான் இதில் நமக்கு மகரத்வஜன்றது யாருக்கு தெரியணும். அப்போ மகரத்வஜன் சொல்லிட்டானா, ராமர் வந்து பட்டாபிஷேகம் ஆகும்போது மகரத்வஜனையும் நம்ம கூட கொண்டு சேர்த்துன்னு ஆஞ்சநேயர்கிட்ட சொல்கிறாரு. ஆஞ்சநேயர் போய் கேட்கும்போது நீ பிரம்மச்சாரின்ற விரதத்தை கடைப்பிடிக்கணும்னு நினச்சேன், எங்கள் அம்மாவும் அதுதான் நினச்சா. ஆக நீங்கள் 2 பேரும் சேராதையே நான் பிறந்திருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு வந்து அந்த இது வேண்டாம், இந்த ராமாயணத்தில் எனக்கு அந்த இடமே வேண்டாம். நான் வந்துட்டேன்னா உங்களுடைய பிரம்மச்சாரியத்துக்கு களங்கம் வந்த மாதிரி ஆகிடும். அதனால் வேண்டாம், நான் இப்படியே இருந்துடுறேன், இந்த மாதிரியே நான் இருந்துடுறேன். நான் அதனால் என்னுடைய இதை வந்து பாரத கதைகள்லையும் எதுலேயுமோ எங்கேயுமே என்னை கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் மறுபடியும் பாதாள உலகத்துக்கு போயிடறான். பாதாள உலகத்துக்கு அவன் தந்தப்புறம் பாதாள உலகத்துக்கு மகிழ்ராவனோட அந்த பிளேஸ்லேருந்து பாதாள உலகத்தை ஆட்சி புரிகிறார் மகரத்வஜன். இதுதான் கதை. தேங்க்யூ. இதில் முக்கியமான ஒன்று என்னன்னா, ஆஞ்சநேயருக்கு அந்த வரம் கிடைக்கிறது பாருங்க. பிரம்மா கொடுக்குறாரு இல்லையா, நினைச்ச நேரத்தில் நினைச்ச மாதிரி மாறலாம், நினைச்ச இடத்துக்கு போகலான்னு. அந்த வரனை வச்சுட்டு இந்த ஆஞ்சநேயர் ஒரே சேஷ்டை. எங்கே பார்த்தாலும் அவர் குழந்தை தானே, அந்த வரம் கிடைச்ச உடனே அவரை அது எதனால் நடக்கிறதுன்னு கூட தெரியல அவருக்கு. ஒரு விளையாட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டார். முனிவர்கள்லாம் அங்கே யாகம் பண்ணிட்டு வரங்கள்ல அங்கே கிருஷ்ணதா ராஜா தான் கேசரி. கிருஷ்ணதாவில் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுற எல்லாமே அதெல்லாம் நோண்டுறது, அந்த அவளை முனிவர்களை தொந்தரவு கொடுக்குறது, அவளை போய் வேஷ்டியை பிடிச்சி இழுக்கிறது, திடீர்னு பறந்து வந்து மேலே போத்திட்டு துண்டை அப்படியே காற்றுல தூக்கிட்டு போயிடுறது. என்ன இவர் தான் நினச்ச மாதிரி பண்ணலாமே. திடீர்னு ஒரு மரத்தை வந்து அப்படியே நினச்சாருன்னா இந்த மாம்பழம் அங்கே விழுன்னா தலைமையில் போகிற விஷயம் தலைமையில் விழும், ஒரு கல் வந்து விழுந்தா கல் விழும். இந்த மாதிரி எல்லாம் வந்து அதாவது உபாதைகள் தொந்தரவு. குழந்தைக்கே உண்டான குறும்பெல்லாம் இந்த மரத்தை வச்சுட்டு இவர் செய்ய அந்த மரத்தினால அது எல்லாமே நடக்கும். அது ஒரு விளையாட்டை போயிட்டு அவருக்கு. இதை பார்த்த உடனே தான் அந்த முதியோர்கள்லாம் என்ன பண்ணிடுறா, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நீ உன்னுடைய பிறவி உன்னுடைய இந்த இந்த நோக்கமெல்லாம் வேற, ஆனால் நீ எங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்க, அதனால உன்னுடைய பலம் உனக்கு தெரியக்கூடாது, உன்னுடைய பலம் உனக்கு தெரியாத போக கடவுதுன்னு அவருக்கு சாபம் கொடுத்துடுற.
அப்புறம் இந்த அப்பா என்ன பண்றா, சாபம் கொடுத்த உடனே தேவர்கள்லாம் சேர்ந்து வந்து, ஐயோ இது ஆஞ்சநேயருக்கு அந்த வரம் எதுக்கு கொடுத்தான்னு தெரியுமா உங்களுக்கு? இது மாதிரி அவர் ராமாவதாரத்தில் ராமருக்கு நண்பனா போய் கடலை தாண்டணும். அவர் ராமாவதாரத்தில் அவரோட வேலைகள் எவ்வளவோ இருக்கு. நீங்க அவருக்கு உன்னோட பலம் உனக்கு தெரியாம போட்டோன்னு நீங்க கொடுத்துட்டீங்களே வரோம் எப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த ரிஷிகள்லாம் என்ன பண்றா, சரி நான் வேணா ஒன்று வேணா பண்றோம். அது ரிஷியை வாங்க முடியாது, திருப்பி வாங்க முடியாது. பெரியவர் ஆகும்போது ராமநாமத்தை கேட்க கேட்க இவருக்கு இவரோட பலம் தெரிய வரும் அப்படின்னு ஒரு அந்த சாப விமோசனம் சொல்லியிருந்தா தேவர்களுக்கு. தேவர்களுக்கு சொன்னாருன்னா அது இப்போ அது சரியாயிடுது. கடைசியில் ராமர் வந்து சீதையை தேடிட்டு ஜாம்பான் இவர் போறார் இல்லையா, ஹனுமான் அங்கே நின்று பார்க்குறாரு. இலங்கைக்கு அந்த பக்கம் போகணும், இலங்கையில் போய் தேடிட்டு வரலான்ட்டு கிளம்புறாரு. இவரால் போக முடியாது. அப்போ ஜாம்பவானுக்கு வந்து அசிரியா காதில் சொல்லுவா, தேவர்கள் வந்து சொல்லுவா, நீங்கள் வந்து ராமநாமத்தை சொல்லிகிட்டே இருக்கோம். ஆஞ்சநேயரால் அந்த சக்தி, ஆஞ்சநேயருக்கு ஒரு ஒரிஜினல் சக்தி இருக்கு, அது அவருக்கு தெரியாது. அந்த சக்தி இப்போ அவருக்கு தெரிய வரும். நீங்கள் ராமநாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். ராம 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 ராமன் நாம சொல்கிறா சொல்ல ஆஞ்சநேயருக்கு வந்து உடல் விஸ்வரூபம் எடுக்கிறது, உடம்புல சக்தி தெரியறது, அவரோட பவர் என்ன, அவரால் எதுவும் முடியாதுன்றதெல்லாம் அவருக்கு புரிய ஆரம்பிக்கிறது. எழுந்த சக்தியை மீண்டும் எழுந்த அந்த வரத்தை மீண்டும் பெற்று அதை வச்சுட்டு தான் அவர் வந்து போய் இலங்கையில் இறங்குறது எல்லாம். தேங்க்யூ.